என் தங்கப்பிள்ளையே, குபேர பௌர்ணமியினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன்னுடைய முக்கியமான இந்த வேண்டுதல் பலித்துவிட்டது. என் குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்று இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் போதும். சர்வ நிச்சயமாக அம்மா உனக்கு சொல்ல வந்த விஷயம் உன் மனதை நிறைவாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவளினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதை நிறைவாக தெளிவுபடுத்த வேண்டி வருகிறது. அம்மா ஒருபொழுதும் உன்னுடைய நேரத்தை வீணடிக்கவோ அல்லது என்னுடைய நேரத்தை வீணடிக்கவோ விரும்பவில்லை. நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நிலையான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த நாள் என்பதனால்தான் குபேர பௌர்ணமி என்று சொல்கின்றேன். அப்படியானால் இந்த நாளில் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். நீ நினைத்தது போல பல நல்ல விஷயங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை நான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமல்லவா? என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டுமல்லவா? நம்மோடு இருந்து இந்த வாழ்க்கையின் பல நல்ல விஷயங்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்கின்ற நம் தெய்வங்கள் அவர்களுக்கு உகந்த நாட்களில் நம்மை தேடி வர தயாராக இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நாம் அவர்களை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர்களை தவிர்த்து விடக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த நொடியிலும் நாம் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு மிக பெரிய அளவில் நாம் எந்த ஒரு முயற்சிகளையும் செய்வது கிடையாது. அது கிடைக்கவில்லை என்றதும் நாம் மிகுந்த வேதனைப்படுகின்றோமே தவிர அது கிடைப்பதற்கு நாம் என்னென்ன செய்தோம் என்று கேட்டால் நம்மிடத்தில் பெரிய அளவில் பதில் இருக்காது. எதையுமே சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. முயற்சிக்குத்தான் பலன் என்பதனையே தெய்வம் உனக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நீ வேண்டிய வெற்றியை உனக்கு கொடுக்காமல் போகாது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்தவும் எல்லா நிலையிலும் உன்னை கரை சேர்க்கவும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உடன் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை துவண்டு போக மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை விட்டுவிட மாட்டாய். கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். நமக்கு வேண்டிய விஷயங்களின் மீது நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கவனத்தை சிதறவிடாதே. உனக்கு வேண்டியதை எல்லாம் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக எந்நாளும் நீ விரும்பியதை விடவும் சிறப்பான விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் உனக்கானவற்றை எல்லாம் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து தருகின்ற உன் அம்மா இந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நான் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தருகின்ற எல்லாவற்றிலும் உனக்கு வருகின்ற வாய்ப்புகள் எப்பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான். எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். என் குழந்தையை, யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகக்கூடாது. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழக வேண்டும். உண்மை, நேர்மை இவை இரண்டும் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று நமக்கு புரியும். காலம் செல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம், நாம் கொண்ட நம்பிக்கைகள் எல்லாம் நமக்கு எந்த அளவில் பலன் கொடுத்திருக்கிறது என்பதனை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கென
உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய புரிதல் உனக்கான வேண்டுதல் என்று இவை எல்லாமும் எந்நாளும் உன்னுடைய வெற்றியை நிலையாக உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பௌர்ணமி நாளில் சந்திர பகவானினுடைய நில ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற வேண்டிய நேரம். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நீ பெற வேண்டிய நேரம். நீ அறியாத பல விஷயங்களை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அத்தனை நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனியும் உன்னை காக்க வைக்காமல் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நம்பு. உனக்கான பெருமகிழ்ச்சியை எந்த நேரத்திலும் நிலையாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். காரணமில்லாமல் எதுவும் நடந்துவிடவில்லை என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாக மாறிவிடும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் வந்து பேசுவதற்கு நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒருவிதமான குழப்பங்கள் அதிகமாக உன்னை நெருங்க விடாமல் செய்து விடுகின்றது. என் குழந்தையை, எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் மிக பெரிய அளவில் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது சரி, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுதும் சரி, அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து நமக்கான மகிழ்ச்சி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமக்கான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிர்ஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கும். என் குழந்தை, எந்த நொடிப்பொழுதிலும் நாம் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் தவிர்க்காமல், எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு விலகாமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை பெறுவதற்கு நீ முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை பேரானந்தப்படுத்தும். இது போன்று நடக்கவே இல்லை என்று நீ ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. என் குழந்தையே, நிச்சயமாக என்னுடைய மனம் குளிர்ந்துதான் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ எனக்காக எத்தனையோ முறை விரதமிருந்து எனக்கு ஏற்றுகின்ற தீபத்தை கண்டு நான் பெருமிதம் அடைந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எனக்காக நீ படைத்த உணவினை எல்லாம் நான் நல்லபடியாக உண்டு பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என்பதனை முதலில் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே தான் தடுமாறி விழுந்த இடங்களிலும் சரி, தான் அவமானப்பட்ட உறவுகளிடமும் ஏமாற்றப்பட்ட உறவுகளிடமும் தவறி கூட தன் பிள்ளைகள் விழுந்து விடவோ ஏமாறவோ அவமானப்படவோ கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பெற்றோர்கள். அதற்காகத்தான் அவர்கள் ஓடி ஓடியும் உழைத்து கொண்டிருப்பார்கள். அதற்காகத்தான் அவர்கள் ஓடி ஓடி இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றி எந்த நிலையிலும் உனக்கான நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை பிறர் திமிரென்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும். அதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். யாருக்கும் இங்கு எந்த ஒரு விளக்கத்தையும் நீ கொடுத்துவிட்டு உன்னை யாரென்று நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி ஒரு உறவு உனக்கு தேவையும் இல்லை. உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு எங்கும் விலகுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அன்பை ஒருபோதும் கேட்டு பெறாதே. ஏனென்றால் மிஞ்சியதைத்தான் இங்கு பிச்சையிடுவார்கள். இன்னொருவர் வந்தால்
இருப்பவரை இழப்பது இங்கு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. ஒன்றை விட இன்னொன்று நமக்கு சிறப்பானதாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்களே தவிர எது உண்மையானதாக இருக்கிறது என்பதனை இவர்கள் பார்க்க நினைக்கவில்லை. அதனால் என் குழந்தையை, உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ கவனத்தில் கொண்டு, எந்த நிலையிலும் சரியான விருப்பம் கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை முன்னேற்ற பழகு. என் குழந்தையை, எப்பொழுதுமே எதிரியாக இருக்கலாம். எதிரில் நின்று துரோகியாய் மட்டும் ஒருபோதும் நின்று விடாது. ஏனென்றால் எதிரில் நின்று நம்மை வீழ்த்த நினைப்பான். இந்த துரோகி முதுகில் குத்திவிட்டு நம் முன்னால் நின்றே சிரிக்க நினைப்பான் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, துரோகத்தின் உச்சத்தை பார்த்தவர்களுக்கு இதையெல்லாம் நான் சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது. என் குழந்தையே, குறி தவறினாலும் சரி, உன்னுடைய முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்த வெற்றியை நீ எப்படி பெறப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டு விடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் தொலைத்து விடாது. நல்லபடியான ஒரு நிலையை நோக்கி உன் வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன இந்த வாழ்க்கை என்று தோன்றும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு திருப்பம் நடக்கும். உன்னுடைய மனதிற்குள்ளும் ஒரு விதமான எண்ணம் பிறக்கும். இந்த எண்ணம் எந்நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா கடமைக்கு மத்தியிலும், அதிக பிரச்சனைக்கு இடையிலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னையும் கவனித்து கொள்ளும் அளவுக்கு ஒரு உறவு இருந்தால் உன்னை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் சொந்த பந்தங்களை ஒருபோதும் நம்பி விடாதே. வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுவார்கள். அதனால் எப்பொழுதும் எதற்கும் கவலைப்படாதே. நீ வசதியாக இருந்தால் வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். என்று உன்னோடு நான் இருக்கும் பொழுது இதுபோன்று வித்தியாசங்களை பார்க்கின்ற மனிதர்கள் உன்னை எதுவும் நினைக்கிறார்கள் என்று சொல்லி நீ ஒருபோதும் கலங்காதே. ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீ குறைத்து கொண்டால் போதும். தானாகவே தான் செய்கின்ற தவறுகள் என்னவென்பது அவர்களுக்கு புரிந்துவிடும். என் குழந்தையை, ஒரே கிளையில் 2 பழங்கள் வரும். ஒன்று விரைவில் பழுக்கும், மற்றொன்று தன் நேரத்திற்காக காத்திருக்கும். இதுதான் இயற்கை உனக்கு சொல்கின்ற மிக முக்கியமான பாடம். பிறர் வெற்றியடைந்தால் நாம் தோல்வி அடைந்ததல்ல, நம் தருணம் வரும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அதை குறிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும். சீரும் சிறப்புமாக நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்பதனை மறந்து விடாதே. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கும் பொழுதே அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இழந்த பிறகு கதறி அழுதாலும் பயனில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சில விஷயங்களை நாம் சரியாக கவனித்து கொண்டோமானால் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். புறாவை பிடிக்க ஒரு பூனை பதுங்கி இருந்து அந்த புறாவை நோக்கி செல்கின்றது. ஆனால் அது அசைவின்றி அதே இடத்தில் நிற்கிறது. அருகில் சென்று பார்த்த பிறகுதான் தெரிகின்றது அந்த புறா கண் தெரியாத புறா என்று. என் குழந்தையை, சட்டென்று இந்த பூனை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறது. 5 அறிவு ஜீவனுக்கு உள்ள அன்பு, நன்றி, விசுவாசம், இரக்கம் 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு இருப்பதில்லை. அது மட்டும் இங்கு இருந்து விட்டால் போதுமே. பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இங்கு வராது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும். புரட்டி பார்க்காமல் யாரையும் மதிப்பிடக்கூடாது. அதனால் உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் என்னவோ அதை கவனத்தில் கொண்டு நீ முழுமையாக வெற்றி நடை போடு. உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையை என்னவென்று நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.